திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவணி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்காங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள், ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனுடைய வீட்டுல இருக்கார். புதன வீட்டுல குரு பகவான் தனிச்சு நிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று தனிச்சு நிற்கிறார். அதே போல அடுத்தது பாருங்க, சூரியன் கேது புதன் சேர்க்கை. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று கேதுவோட இருக்கார். இப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளா இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் ரீதியாக நிறைய பினாமியலம் இந்த சூரியன் கேதுல தான் இருப்பாங்க, சூரியன் ராகுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க தான். அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட நுணுக்கங்களை கண்டறிந்து மற்றவர்களை வளர்த்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பித்திருதோஷம், அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாம போறது, தன்னுடைய சுய முயற்சியில எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறது, இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது கூட பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது, சூரியன் ராகுதான். ஆனா அடுத்தவர்களை வைத்து அவர்களை வளர்த்தி நாம் வாழ்ந்து கொள்வதில் மிகப்பெரிய புத்திசாலி, தந்திரவாதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புதாத்திய யோகத்தை கொடுக்கும். சோ இந்த கிரகச்சேர்க்கைகளும் இந்த மாசம் நடக்குது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல நீச நிலையில இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் நீசம். அப்போ அவர் தான் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார், இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார். ஆனா இங்க மூல திரிகோண வீடு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். நீங்க என்ன ராசியோட எடுத்துட்டு போங்க, என்ன லக்னமா வேணா எடுத்துட்டு போங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்காருன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பண வசதி எப்படி சம்பாரிச்சிருவீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை கொடுத்தே தீரும். ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்குது, இங்க இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பிறக்குது, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை வளர 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 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. லட்சுமி உங்க வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்ட ராசி துலா ராசி. அங்க சுக்கிரன் இருக்குது, இன்னும் யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மாசம் இந்த 16ஆம் தேதிக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சிம்மத்துல இருப்பார். 21ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். இது அதை விட ஒரு ஜாக்பாட்டான யோகா. அப்ப இந்த மாசம் பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சூரியன் ஆட்சி, அதே போல குரு பகவான் உச்சம், 2 கிரகங்கள் உச்சம், 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்கு. சனி வக்கரகதியில இருக்காரு, ராகு கும்பத்துல இருக்கார், கேது போய் உங்களுக்கு சிம்மத்துல இருந்து சூரியனோடு இருக்கார். இந்த மாசம் எல்லாமே அரசியல்வாதிகளோட நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய மேஜிக் எல்லாம் நடக்க போகுது அரசியல்ல. நம்ம தமிழ்நாடு ரீதியாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். அரசாங்கத்தினால நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அரசாங்கத்தை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்ப என்ன ஆட்சி போயிட்டு இருக்குதோ அந்த தலைவரை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலயும், அதே போல புதன் அங்க இருக்கிறதுனாலயும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க, சிம்ம லக்னக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படி இல்ல, அந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ சனி வக்கரகதி ஆயிருக்கார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் யோகமான காலகட்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இருக்க போது. கடைசியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசிக்குள்ளேயே குரு வந்துட்டாரு. எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சில விஷயங்கள் எங்களுக்கு கைக்கூடி வரமாட்டேங்குது. நாங்க போற விஷயங்கள் தடையாகுது, தாமதமாகுது. ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாம இருக்கும். நிறைய பேர் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கறதுல கடகத்துக்கு நடக்கும். ஏன்னா குரு ஒரு சுப கிரகங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனிச்சு நிக்கிறார். இப்ப நீங்க தனிமையாதான் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் ஆட்களாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி சேர்த்துவார். தண்ணி போடுறதுக்கு, கெட்ட விஷயங்கள் பண்றதுக்கு, கெட்ட நபர்களுடைய சேர்க்கைக்கு நீங்க செலவு பண்றதுக்குலாம் பணம் தரமாட்டார். தர்மம் பண்றதுக்கு, தானம் பண்றதுக்கு, உங்க தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு, உங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு மட்டும் தான் பணம் கொடுப்பார்.
இதுதானே நடக்குது. அப்படி நடந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கெட்ட நண்பர்களா, உங்களை கெடுக்கக்கூடிய நண்பர்களா, அது எப்பேற்பட்ட உயிர் நண்பராக இருந்தாலும் சரி அதை விலக்கி விட்டுருவாரு. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களை கெடுக்கணும், உங்களை வாழ விடாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு மனவேதனையை கொடுத்தாலும் கூட அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க பின்னாடி யோசிக்கிறப்போ, ஓகே கிரகங்கள் அதனாலதான் உங்களை தள்ளி வச்சிருக்குது போல அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. ஏன்னா குரு அதைத்தான் பண்ணுவாரு. ஏன்னா நான் என்னோட அனுபவத்திலேயே அந்த சில விஷயங்கள் வந்து நம்ம எங்களோட குடும்ப அனுபவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய கிளைண்டோட அனுபவத்திலேயே பாக்குறப்போ லக்ன குரு அல்லது ராசிக்குள்ள குரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல லக்னத்தை ராசியை குரு தொடர்பு கொள்ளும் போது, முக்கியமா கடகத்துக்குள்ள குரு உச்சமாகி இருக்கும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப என்ன சூழ்நிலை இருக்குன்னா, தேவைக்கு தாங்க வருது, இந்த மாசத்துக்கு இவ்வளவு செலவுதான் இருக்குது, அது கரெக்டா வந்துருது. அது போக அதிகமா பண்ணணும்னா வரமாட்டேங்குது, அதிக செலவு செய்யறதுக்கு வரமாட்டேங்குது, தேவையில்லாத விரயம் பண்றதுக்கு வர்றது இல்ல காசு, போதுமான அளவுதான் வந்து எல்லாமே கிடைக்குது அப்படிங்கறத இந்த குரு கொடுப்பாரு. ஏன்னா அதிக வழியில பணம் வரும் பொழுது தேவையில்லாத தொடர்புகளும் தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத கர்மாவும் ஏறும். குரு நமக்கு கெட்ட கர்மாவை ஏத்துவதற்கு விடுவதில்லை. அதனால நம்ம சொல்லுவோம், ஒரு குருவை பிடிச்சுக்கோங்க, ஒரு குரு வழிபாடு பண்ணுங்க, யாராக இருந்தாலும் ஒரு குரு வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம கெட்ட வழியில நம்மள வெளிக்கொண்டு போக மாட்டாங்க. இயற்கையாகவே ஜாதகத்துல குரு பலம் இருக்கிறவங்க பாருங்க, கெட்ட விஷயத்துல பெரிய தலையிட மாட்டாங்க, பெருசா தலையிட மாட்டாங்க, அவங்களுக்கு சேராததான் உண்மை. அவங்க தேவைக்கு, அவங்க குடும்ப தேவைக்கு, அது போக நல்லது பண்றதுக்கு தான் பணம் வரும். சோ அதுதான் இப்ப கடகத்துக்கு போயிட்டு இருக்குன்னு, இதுதான் உண்மை. அப்படி உண்மை அப்படின்னா நிச்சயமா நீங்க கமெண்ட்ல வந்து பண்ணுங்க, அதற்கு நான் ரிப்ளை நான் பண்றேன், என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நான் சொல்றேன். இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன் கேது புதன் சேர்க்கை இருக்குங்க. சூரியன் புதன் கேது வாக்கால ஜெயிக்கிறது, பேசியே ஜெயிக்கிறது அப்படிங்கறது அந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய அந்த நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வாய்ஜாலம் பண்றாங்க, வாக்குலயே ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல இந்த 2ல சூரியன் இருக்கும்போது நடக்கும். ஆனா இங்க கேது இருக்கும்போது என்னன்னா, யோசிச்சு பேசணும், மாட்டிக்குவீங்க டக்குன்னு. நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே பாத்துட்டீங்கன்னா உங்களே அறியாம சில பேச்சுக்கள் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்க யோசிப்பீங்க, நானா பேசினது, இது நான் பேசுன மாதிரி இல்ல, எப்படி இந்த வார்த்தை வந்துச்சு, நான் யோசிச்சது அந்த மாதிரி இருக்குது, பேசுனது ஒண்ணு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ கடகராசி இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்கும் பொழுது பஞ்சாயத்துக்கு போக கூடாது, யாரு குடும்ப பஞ்சாயத்துக்கும் போக கூடாது. நம்ம குடும்ப பஞ்சாயத்துக்கு இன்னொரு வர சூழ்நிலையில நமக்கு இப்ப போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தையில. அதனால அடுத்தவங்க விஷயத்துக்கு, அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயத்துல, அடுத்தவங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மூக்கை நுழைத்தால் பிரச்சனை உங்க பக்கம் திரும்பும். அதாவது கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, யாருக்காவது பணம் கொடுக்கறது, கடன் வாங்குவது, கொடுப்பது, இதெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இந்த மாசம் நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாம யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லாம எந்த ஒரு விஷயம் முழுமையாக தெரியாம எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது, மாட்டிக்குவீங்க. இந்த நேரத்துலதான் பாத்துட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது. அதே போல பாருங்க, சுக்கிரன் நீசமாகுது, 4ஆம் அதிபதி நீசமாகுது. அப்போ உடம்பு ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கும். கொஞ்சம் அதற்காக மருத்துவ செலவுகள் உண்டு. இந்த மாசம் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி மட்டும் கிடையாதுங்க, 11க்கு சொந்தக்காரர், ரிஷபத்துக்கு சொந்தக்காரர், அது வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி, அவர் நீசமாகிறார். அப்ப பெருசா லாபத்தை எதிர்பார்க்காதீங்க, உழைப்ப போடுங்க, உழைப்ப கண்டிப்பா போடுங்க, பெரிய லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். பெரிய அளவுக்கு அப்படிங்கிறது வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த மாசம் கொஞ்சம் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான், அதுவும் டல்லாதான் இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல லாபங்கள் வரும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எழுந்து ஓட முடியும், இப்ப கொஞ்சம் சோம்பலா இருக்கும், கொஞ்சம் உடம்பு பாதிப்புகள் ஏற்படும், இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் மைண்ட்ல தான் பிரஷர் அதிகமா ஏறும் இந்த டைம்ல. ஏன்னா 4ஆம் இடங்கிறது புத்தி சொல்லுவோம், 5ஆம் இடம் அப்படிங்கிறது யோசனைகள் சிந்தனைகள் எல்லாமே சொல்லுவோம், 4ஆம் இடங்கிறது மனசை சொல்லுவோம். இப்ப இந்த 4, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு நிலை இல்லாம இருக்காங்க. 4ஆம் அதிபதி நீசம், 5ஆம் அதிபதி 12ல, செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் கேதுவோட சேர்க்கை. அப்ப மைண்ட் தான் போட்டு குழப்பம் இந்த டைம்ல, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அடுத்த கதை என்னன்னு தெரியலையே, நமக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, ஏன் இப்படி இருக்கு, பணம் வரமாட்டேங்குது, பெருசா லாபம் வரல. ஏன்னா தனஸ்தானத்துல சூரியன் கேது, லாபஸ்தானாதிபதி நீசம், நல்லா உழைப்ப போடுறமே, கொஞ்சம் நமக்கு வந்து காசு பணம் வரமாட்டேங்குது, பெரிய லாபங்கள் வரலையே அப்படிங்கிற ஒரு பதட்டமும் மனோபயமும் இருக்கும். ஆனா என்ன ஒரு பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களுக்கு காது போடும், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் காது போடும், நிறைய ஆன்மீக ரீதியாக நிறைய பக்கம் போயிட்டு வருவீங்க, ஆன்மீக சுற்றுலா, தீர்த்த யாத்திரை போறது, இதெல்லாம் நிறைய நடக்கும். சோ இதெல்லாம் அதுக்கு காசு, அதுவும் காசு செலவாகும். பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப. சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளோட வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கணும் அமைப்பு எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் குழந்தைகள் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும், கொஞ்சம் சளி பிடிச்சுக்கிறது, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இதுவும் அவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் நெஞ்செரிச்சல் ஆகுறது,
இது போல ஏதாவது ரொம்ப சளி பிடிச்சு இருக்கு இல்லைங்களா, அது போல எல்லாம் நடக்கிறதுக்கும் கடகராசியுடைய குழந்தைகளுக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு 10ஆம் அதிபதி ஆகி 12ல இருக்கிறதுனால தொழில்ல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். 10ஆம் அதிபதி 12க்கு வந்ததுனாலே கொஞ்சம் தொழில கவனமா இருந்துக்கோங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கொஞ்சம் பணவரவுகள் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு 16ஆம் தேதிக்கு மேலதான் கடகராசிக்கு பூர்த்தியாக போகுது. சோ அதனால கொஞ்சம் எல்லாருமே கடகராசியில இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்றது என்பது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு நல்ல விஷயங்களும் இருக்கு. சரி, என்ன பண்ணலாம் இந்த மாதம்? பரிகாரம் ஏதாவது பண்ணணும் இல்லையா, வழிபாடுகள் ஏதாவது செய்யணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் கடகராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு அம்பாள் ஸ்தலத்துல அல்லது சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்றது நல்லது. சிவனுக்கோ இல்லது அம்பாளுக்கோ அபிஷேக நேர காலகட்டங்கள்ல போய் நீங்க கொடுத்தாலும் சரி, அல்லது தனியாக ஒரு 2 லிட்டர் பால் அப்படிங்கிறது பசும்பாலா இருக்கணும், பாக்கெட் பால் கிடையாது, பசும்பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அடுத்தது, ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஒரு கோவில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அல்லது உங்க ஜென்ம நட்சத்திர நாட்கள்ல போய் அன்னதானம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க உங்களுக்கு அந்த செஞ்சு கொடுக்குற வசதிகள் இல்ல எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைமிங் இல்லை அப்படின்னா ஒரு மூட்டை அரிசி உங்களால முடிஞ்சது, எந்த கோயிலுக்கு இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிற ரொம்ப பெஸ்ட். உங்களால முடிஞ்சது எவ்வளவு 5 கிலோ கொடுக்கலாம், 1 கிலோ கொடுக்கலாம், 2 கிலோ கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்குறீங்க அதெல்லாம் நன்மைகள் ஜாஸ்தியா இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். சோ அரிசி தானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அது இந்த மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய மைண்ட் பிரஷரை டோட்டலா குறைக்க போகுது. அதே போல அதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த தடை தாமதங்கள், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால வரக்கூடிய தடை தாமதங்கள் மற்றும் தொழில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இதெல்லாம் உங்களுக்கு குறைக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ நீங்க செய்யலாம். நன்மைகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத விட இறைவனை நம்பி இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது தெய்வங்கள் உங்க கூட எப்பொழுதுமே இருக்கு. குரு ராசிகள் இருக்கும்போது தெய்வ கடாட்சம் உண்டு, உங்க கூட தெய்வங்கள் இருக்கும், கெட்ட விஷயத்துல உங்களை போக விட மாட்டாங்க அப்படிங்கறத உண்மை. சோ இறைவன் அடியை பிடித்து கொள்ளக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குறையும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. உங்க ஜாதகத்துல தசாபுத்திகளுக்கு ரீதியா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.